வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து ஒரு நல்ல வாலட்டிலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றமும் இறக்கமாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் ஏறிட்டு அங்கேருந்து ஒரு இறக்கத்தை போட்டு மார்க்கெட் கடைசியாக க்ளோஸாக வச்சுட்டு ஒரு 132 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி வந்து பிஎஸ்யூ செக்டார்ஸில் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டுச்சு. பேங்க் பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஏறினதுக்கு முக்கியமாக ட்ரம்ப் தான் ஒரு மிகப்பெரிய ரீசன் நான் சொல்லுவேன். அதை பற்றி என்னென்னு ஃபஸ்ட்டு மெல்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா FIS ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. FIS வந்து இந்த மாதம் ஃபுல்லாக விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட 2500 கோடி நெட்டாக விற்றுருக்காங்க. இவங்க எப்போ கம்மி பண்ணுவாங்கன்னு தெரியல. இவங்க கம்மி பண்ணால் தான் நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும் இன்னும் நல்லா. அதுக்கடுத்து DIS வந்து நேர்மாறாக இந்த மாதம் ஃபுல்லாக பணத்தை உள்ளே போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இன்றைக்கி மட்டும் 4200 கோடி கிட்டே போட்டிருக்காங்க. இதனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்டேபிளாகவே இருக்குது, நல்லா இறங்காமையும் ஏறாமையும். இப்போ அடுத்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் வந்து நான் கிரீன்லேண்டை வாங்கியே தீருவேன், ஆனால் நான் அது வந்து அதுக்கான ஃபோர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு இருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து என்னோடய மிலிட்ரி அனுப்பி அந்த மாதிரி நான் வந்து ஒரு வார் மாதிரி போய் அப்படி நான் கிரீன்லேண்டை வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இது மூலமாக என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஏற்பட்டு இன்றைக்கி மார்க்கெட் ஏறி இருக்குது. அதுக்கடுத்து நம்மளை பற்றியும் ட்ரம்ப் நல்லா பேசியிருக்காரு. மோடியும் ட்ரம்ப் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால இவங்க வந்து கூடி சீக்கிரமே இந்த டாரிஃபில் வச்சு ஒரு நல்ல டீலுக்கு வருவோன்னு சொல்கிறாங்க. இதுவும் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நல்ல சென்டிமெண்ட்டை ஏற்றி கொடுத்துச்சு. அதனால என்ன சொல்கிறோன்னா, இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து ஏறிச்சு, ஒரு நல்ல வாலட்டைலில் இருந்துருச்சு. அதுக்கடுத்து இன்றைக்கி பார்த்தோன்னா கோல்டு சில்வர்னு பேசிகிட்டு இருந்தவனெல்லாம் இன்றைக்கி வாயில் அடைச்சிருப்பாங்க. நேற்று வாங்கினவனுக்குலாம் இன்றைக்கி உலக நட்டம். கோல்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு 8% கரெக்டாச்சு. சில்வர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14% கரெக்டாச்சு. இதுக்கு முக்கியமான காரணமும் ட்ரம்ப் தான். அவர் வந்து இப்போ பல்ட்டி அடிச்சாட்டி அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டாரிஃப் போடுவேன்னு சொல்லியிருந்தார் அந்த யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் February 1. அதை வந்து நான் இப்போதைக்கு போட மாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால என்ன நடக்குன்னா, மார்க்கெட்டில் வந்து ஜியோபொலிட்டிக்கல் ப்ரெஷர் கம்மியாக ஆரம்பிக்கு. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, கோல்டு சில்வர் வந்து அப்படியே இறக்கிட்டு வராங்க. ஆனால் இந்த ரேலி இன்னும் கண்டினியூ வந்து நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். கோல்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட 14% இறங்கியிருக்கு. சில்வர் 14% இறங்கியிருக்கு. கோல்டு 8% இறங்கியிருக்கு. ஆனாலும் இப்போது கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே கோல்டு வந்து 10 கிராம் வந்து $5400 போகும்னு சொல்கிறாங்க. $4900 இருந்து இவங்க சொல்கிறதுனால கோல்டு வந்து இன்னும் புல்லிஷாக தான் இருக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறவனுக்குலாம் இன்றைக்கி தலையில் லைட்டாக துண்டு போட்டிருப்பான். ஏன்னா இப்போ வந்து டைவர்சிஃபை பண்ணணும். இதனால தான் நம்ம மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதே நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து பெருசாக அச்சீவ் பண்ணுங்காக தான். இப்போ கோல்டில் டைவர்சிஃபை பண்ணலாம், ஆனால் ஓரளவுக்கு லிமிட்டை வச்சு டைவர்சிஃபை பண்ணி வைக்கோங்க. கோல்டே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸ்டாக்ஸும் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைம்லலாம் இப்போ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கீழே இறங்கி வந்துட்டுருக்கு. இப்போ கன்சிடரேஷன் ஜோனுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்துட்டுருக்கு. நம்ம ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண தான் பார்க்கணும். இப்போ ஒரு அசட் ஏறுதுன்னு இது நம்ம வாங்குகிறோம்னு நினச்சிட்டு இருந்தால் நமக்கு வந்து நஷ்டத்தில் தான் நம்ம நிற்போம் கடைசியில் பார்க்க. சரியா? இப்போ கோல்டு ஏறிக்கிட்டே இருக்குது. கோல்டு இப்போ கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கோல்டு வந்து கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குது. சரி, யாருமே கன்சிடர் பண்ணல. அப்போ கன்சிடர் பண்ணியிருந்தால் இப்போ விடலாம். ஆனால் இப்போ வந்து இவங்க கன்சிடர் பண்ணுறத பற்றி யோசிக்காங்க. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம பொறுமையாக இருந்து காத்து பிடிப்போம். இப்போ இதில் வந்து இறங்குறதுல வந்து ஒரு நல்ல விஷயமும் இல்லை. அடுத்து என்னென்னா, இப்போ சென்கோ கோல்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து மெலோராங்கிற ஒரு இடத்துலேருந்து 68% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. அதாவது அந்த கம்பெனி கிட்டத்தட்ட வாங்கிட்டாங்க. இவங்க வந்து மெலோரா வந்து எப்படிப்பட்ட கம்பெனினா, இது வந்து அவங்களோட டிஜிட்டல் கோல்டில் மட்டுமே இது வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ இதனால் இவங்க சென்கோ கோல்டு என்ன பண்ணுறாங்கன்னா, டிஜிட்டல் கோல்டே நம்ம வந்து கோல்டு புஷ் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. சென்கோ கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷனை கொடுத்து இப்போ வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. இப்போ இதை கன்சிடர் பண்ணலாமான்னு யாராக கேட்டால் இன்னும் லைட்டாக ஒரு $20 அந்த மாதிரி கிட்டே இறங்கட்டும். அதுக்கடுத்து நம்ம இதை கன்சிடரேஷன் பற்றி யோசிக்கலாம். சென்கோ கோல்டு வந்து ஒரு நல்ல கம்பெனி தான். ஆனால் வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த கம்பெனிக்குள்ளே இறங்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து இவங்களோட ப்ராஃபிட்டும் இன்னும் வரல. இந்த போன கடைசி குவார்ட்டருக்கான இந்த ரிசல்ட் வரைச்சு நான் இதை பற்றி சொல்கிறேன். அப்போ வந்து இந்த ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் இறக்க வாய்ப்பு இருக்குது. இது பீக்கில் இருந்து கிட்டத்தட்ட 20% 30% கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் நம்ம காத்துக்கிட்டு இருந்தால் ஒரு நல்ல ரிஸ்க் இல்லாத இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட பயோசிமிலர் ட்ரக்கை வந்து வெளியே இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. அதாவது அதோட பேர் வந்து நிவோலுமேப் வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, லங் கேன்சரை ட்ரீட் பண்ணுற, கிட்னி கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து இதை வந்து மார்க்கெட் ப்ரைஸோட ஒரு $4000 $3000 கம்மியாக தான் வச்சு விற்றுருக்காங்க. அதாவது 100 மில்லிகிராம் 28,950 ரூபாய்க்கும், 100 மில்லிகிராம் 28,950 ரூபாய்க்கும், 40 மில்லிகிராம் 13,950 ரூபாய்க்கு விற்காங்க. இது வந்து மார்க்கெட் ப்ரைஸோட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நானும் ஒரு 3000 4000 கம்மியாக இருக்குது. நானும் செக் பண்ணி பார்த்தேன். இப்போது இது வந்து சைடஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இந்த பயோசிமிலரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்காங்க. இப்போ பயோசிமிலருக்கு வந்து பயோகானே ஒரு காம்படிஷனில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து பயோகான் வந்து இப்படி கரெக்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அது ஒரு நல்ல ரேஞ்ச் வரைச்சுன்னு நானே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது
ஜைடஸ் பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் ரேஞ்சில் தான் இருக்குது. யாராவது கன்சிடர் பண்ணணும்னு நினச்சா கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இது வந்து இப்போ ட்ரம்ப் வந்து அவரோட டாரிஃப் ஃபார்மா மேலேருந்து எடுக்காதனால இந்த ஃபார்மா செக்டர் மேலே ஒரு ப்ரெஷர் கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ வந்து இதோட ப்ரெஷர் ரிலீவ் ஆக வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் காத்துட்டு இருக்கிறது இன்னும் நல்லது தான். இப்போ அடுத்து ஒரு நியூஸ் பார்த்துருந்தேன். ஐடிசி ஷேர்ஸ் வந்து ஜூலை 2017 லெவல்கிட்ட வந்துட்டுங்கிறாங்க. அதாவது 2017 என்ன மார்ஜினில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சோ அதே ரூபாய்க்கு இன்றைக்கி வந்துட்டுங்கிறாங்க. அதாவது 2017 2026 வரும், கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ரிட்டர்னே இல்லாமல் இருந்திருக்குங்கிறாங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்து இந்த இவ்வளோ ரூபா இறங்கினதுக்கு காரணமே சிகரெட் டேக்ஸ் மூலமாக தான். உங்களுக்கே நல்லா தெரியும். ஐடிசியில் வந்து இப்போ வந்து பயம் ஏற்பட்டுருக்கு. அதனால தான் இவ்வளோ நேரம் இறக்காத ஸ்டாக்கே இறக்கியிருக்காங்க. இப்போது இந்த ஸ்டாக்கில் மட்டுமே நான் மொத்த காசையும் போடுவேன், இது வந்து நல்ல லாங் டேர்ம் கம்பெனி, இதில் நான் 10 வருஷம் இருப்பேன் அப்படி சொன்னவங்களாம் இன்றைக்கி வந்து எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறான்னு தெரியல. நம்ம கீழே இருக்க சரி தான் நமக்கு அதோட வழி தெரியும். ஸோ இது மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம வந்து கரெக்டான வேல்யூவேஷனில் வாங்காட்டி இது வந்து ஒரு நல்ல நட்டத்தை கொடுக்கறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. லாபம் வர்றது ரொம்ப கம்மி தான். ஸோ இது வந்து ஒரு 324 ரூபாவில் இருக்குது. ஸோ இன்னுமே இறங்கும் நான் நினச்சிட்டு இருக்கேன். மார்க்கெட் சென்டிமெண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 280 ரூபா 250 ரூபா வரும் நான் எதிர்பார்க்குறேன். 250 ரூபாலாம் வந்தால் ஒரு நல்ல பையிங் ஜோனே நான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற ஜோன் வந்து நல்ல ஒரு அக்யூமுலேட் பண்ணுற லெவலில் தான் இருக்குது. நீங்கள் அக்யூமுலேட் பண்ணணும்னு நினச்சா இதை நீங்கள் இப்போதைக்கு அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதுக்கடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 6% ஒரு வளர்ச்சி, பயங்கரமான வளர்ச்சி. 10 மாதத்தில் 80% கிட்டே ஏறி இருந்தாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 7.5% வளர்ந்துருந்துச்சு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வளர்த்துருந்தாங்க. 6.5% இயர் ஆன் இயரில் ஏறி இருந்துச்சு. அவங்களோட கிராஸ் என்பிஏ குறைச்சிட்டு வந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட நெட் என்பியும் குறைச்சிருக்காங்க. கிராஸ் என்பிஏ 2.26 வரைக்கும் வந்திருக்கு. நெட் என்பிஏ வந்து 0.60 வந்திருக்கு. அசட் குவாலிட்டியை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு 60% கிட்டத்தட்ட அவங்களோட சேல்ஸ் எல்லாமே ரீட்டெயிலர்ஸ்ட்டு நடக்குது, அக்ரிகல்ச்சர் செக்டாரில் நடக்குது, அடுத்து எம்எஸ்எம்இ செக்டாரில் நடக்குது. இந்த பேங்க் வந்து பயங்கரமான ஏற்றம் ஏறிட்டு இருக்குது. ரிசல்ட் வந்து போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் கம்மியாக இருந்தாலுமே இந்த பேங்க்கெல்லாம் தூக்கி உட்கார வச்சுருக்காங்க. அதே மாதிரி லோன் க்ரோத்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நல்ல ஒரு லோன் க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 10%லேருந்து 12% ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் அவங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் இப்போதைக்கு இது வந்து ஒரு கன்சிடரேஷன் ரேஞ்சை விட்டு தாண்டி போயிட்டு தான் நான் சொல்லுவேன். ஒரே நிமிஷம். இது வந்து கன்சிடரேஷன் ரேஞ்சை விட்டு தாண்டி போயிட்டுனா நான் தான் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு வந்து இதில் கன்சிடர் பண்ண ரெடியாக இருக்காதீங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரச்சே நம்ம வந்து செக் பண்ணி கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து இது கன்சிடரேஷன் ரேஞ்சை விட்டு தாண்டி வெளியே இருக்குது. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்கோட ரிசல்ட் வந்துருச்சு. இந்தியன் பேங்கோட ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட 7% ஏறி இருந்துச்சு இயர் ஆன் இயர். அதாவது கிட்டத்தட்ட 7% ஏறி இருந்தாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. அவங்களோட நெட் என்பிஏ குறைஞ்சிருக்கு, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நல்ல கம்பெனி தான், நல்ல ஸ்டாக் தான். ஆனால் இப்போ இந்தியன் பேங்க்கும் நல்ல ஓவர் வேல்யூடு. இப்போ இதை பார்த்து ஸ்டாக்கை வந்து இன்றைக்கி வந்து 6% கிட்டே ஏற்றிருந்தாங்க. இந்த மாதிரி பிஎஸ்சி செக்டார்ஸ் பேங்க்ஸ் எல்லாம் தூக்கி நிப்பாட்டுறதுனால மட்டும்தான் நம்ம மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. இல்லாட்டி நம்ம மார்க்கெட்லாம் எப்போது கீழே 1000 பாயிண்ட் கீழே இறங்கி நமக்கு எப்போது கீழே வந்துருக்கும். இப்போ நீங்கள் இப்போ நெட்டு இப்போ தான் கொஞ்சம் சரியாக கிடச்சிச்சு மக்களே. இப்போ பேங்க் ஆஃப் இந்தியாவை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் வளர்ச்சி இருக்குது. ஆனால் அது வந்து அப்படி பயங்கரமான வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இயர் ஆன் இயர் வளர்ச்சி பார்த்திங்கனாலும் நெட் ப்ராஃபிட் வந்து 7% தான் ஏறி இருக்குது. இதுக்கே மார்க்கெட் வந்து இப்படி தூக்கி வச்சிருக்கு பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் வந்து நான் ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லியிருந்தேன்னா இப்போ இந்தியன் பேங்க்கும் ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான். இங்கே பாருங்கள் 3109 கோடி இருந்தது, 3148 கோடியாக வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து அப்படி அந்த ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ்க்கே இதை வந்து தூக்கி அப்படியே ஓவர் வேல்யூவேஷன் தூக்கி கொண்டு போயிட்டுருக்காங்க. இது வந்து எவ்வளோ நல்ல விஷயம் நமக்கே தெரில. ஸோ இது வந்து இப்போதைக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறதே நல்ல விஷயம். இங்கேருந்து வேடிக்கை பார்க்குறது மட்டும் தான் நம்ம வேலை. அடுத்து பார்த்திங்கன்னா பஜாஜ் கன்சியூமருக்கும் இந்த 52 வீக் ஹையை கிட்ட போய் தொட போகுதுன்னு சொல்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 83% வளர்ந்துருக்கு. இப்போ பஜாஜ் கன்சியூமர் வந்து அவங்களோட ப்ரீவியஸோட குவார்ட்டர் கம்பேர் பண்ணச்சுட்டு இந்த குவார்ட்டர் வந்து ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸே பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த பெர்ஃபார்மன்ஸில் இப்போதைக்கு பத்தாது. எஃப்எம்சிஜி செக்டார் வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல ப்ரெஷரில் இருக்குது. இது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ அவங்க செக்டார் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல பீக்கில் இருந்து இப்போ வந்து இறங்கி ப்ரெஷரில் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த பங்கு வந்து நல்லா கரெக்டாகி மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 19% இன்றைக்கி விட்டு இந்த பங்கை ஏற்றிருந்தாங்க. நம்ம வாங்கின இடத்த விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய்ட்டு இப்போ இதை கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. நான்லாம் 160 170ங்கிற ரேஞ்சில் கன்சிடர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து இது ரொம்ப அதிகமாக ஏறிட்டு நீங்கள் இப்போ உட்காந்து வேடிக்கை பார்க்குறது தான் ஒரு மிக சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜிலாம் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டுருக்கு. இப்போ ஜோதிலா பார்த்தீங்கன்னா ஜோதிலா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தந்துட்டு கிட்டத்தட்ட 240 ரூபாலாம் இப்போ கட் பண்ணிச்சுன்னா இன்னும் நீங்கள் இப்போ வாங்குறதுக்கான ஒரு நல்ல
சான்ஸை நோக்கி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போமே ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸில் இருக்குது. யாராவது கன்சிடர் பண்ணணும்னு நினச்சா கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் ஜோதி லேப் மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனியில் நீங்கள் வந்து பொறுமை காத்துக்கிட்டு இருக்கணும்னு நான் சொல்லுவேன். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வாரி எனர்ஜியோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. வாரி எனர்ஜியோ அவங்க ரிசல்ட் வந்து நல்லா இருந்ததுனால அவங்க ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 12% இன்றைக்கி ஏற்றிருந்தாங்க. அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி செய்திகள் அவ்வளோதான். மீதி திரும்ப நாளைக்கு நான் உங்கள்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். நாளைக்கு நிறைய பங்கை பற்றி நம்ம மீண்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம்.